வணக்கம். இந்த லேர்னிங் வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஃபியூச்சர் ஸ்கிரிப்ட் எப்படி ரோபோவில் ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல இங்கே டேஷ்போர்ட், போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆர்டர் புக், ஏபிஐ செட்டிங்ஸ்னு 5 விதமான விண்டோ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் போகணும். போனதுக்கப்புறம் மேலே ஃபைல் போர்ட்ஃபோலியோன்ற இருக்கக்கூடிய இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு போர்ட்ஃபோலியோவில் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் போர்ட்ஃபோலியோன்றதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே இந்த கீழே இருக்கக்கூடிய காலம் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல, அதாவது எனேபிள் ஆன காலத்தை கிளிக் பண்ண உடனே இந்த பாட்டம் விண்டோவில் இருக்கக்கூடிய காலம் நமக்கு எனேபிள் ஆகும். அதாவது நம்மளால் இந்த இடத்துல ஆப்ரேட், அதாவது டைப் பண்ண முடியும். இந்த இது வந்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அமி புரோக்கர் சார்ட் போகணும். அதில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியில் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ண உடனே நம்ம இந்த சார்ட்டில் இந்த பாட்டம் விண்டோவில் லெஃப்ட் கார்னரில் அமி புரோக்கர் சிம்பிள்ன்ற இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் சிம்பிள்ன்ற இடத்துல அதையே பேஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் பேங்க் நிஃப்டின்றதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடணும். மூணாவதாக எக்ஸ்சேஞ்ச் இது என்எஃப்ஓன்றதை செலக்ட் பண்ணிக்கணும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஃபியூச்சர் இண்டெக்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் டைப் எம்ஐஎஸ்ஸா என்ஆர்எம்எல்லாக இருக்குது, எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் எதுவும் வராது. ஸோ டைரெக்டாக இதுக்கு டார்கெட் 1 டார்கெட் 2 தேவைப்படாது. ஏன்னா நம்ம நம்மளுடைய டார்கெட் எல்லாமே ரூபாவில் வச்சுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்த உடனே நம்ம வெளியில் வந்துடுறதுனால டார்கெட் நமக்கு தேவைப்படாது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது, அதனால் ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணிக்கணும். டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ போடுறோம், 1 லாட்னா 1 லாட் போட்டுக்கணும், 2 லாட்னா 2 லாட் போட்டுக்கலாம். லாட் சைஸ் எவ்வளோ லாட் சைஸ், பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் 25ன்றதை டைப் பண்ணிக்கணும். இந்த ப்ரோக்கரேஜ்ன்றது தேவை கிடையாது. ட்ரேட் மெத்தட் போத். அதே போல் மோடு நார்மல் மோட் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் ஆக்டிவ்ன்றதை கிளிக் பண்ணிக்கணும். மல்டிபிளர் தேவையில்லை, குவான்டிட்டி இன்க்ரீஸ் தேவை கிடையாது. ஆட்டோ மோட் லைவ் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபுல்லி ஆட்டோ மோட், பேப்பர் ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தால் பேப்பர் ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபுல்லி ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூசிவ் மெத்தட், இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிக்னல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து மார்டிங்கேல்ன்றதை செலக்ட் பண்ண தேவையில்லை இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டும். சிக்னல் லிமிட்டுன்றதை 99ன்னு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துடணும். அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய காலமில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஸ்டார்ட் பட்டன் கீழே இருக்கக்கூடிய கிளிக்குன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஷ்போர்டில் எனேபிள் ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக ஃபைல் போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இவ்வளோ தான் ரோபோவில் செய்யக்கூடிய செட்டிங்ஸ். இந்த ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சார்ட்டில், நம்ம ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஓஆர்பி சார்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி பேராமீட்டர் போயிட்டு இதில் 2 ஆப்ஷன் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஒன்று இமீடியட்ன்றதை மாற்றணும், அடுத்தது டார்கெட்ன்றதை பாயிண்ட்ஸாக வைக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட்ஸ்ன்னு வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சக்கப்புறம் கூட ஸ்டாப் லாஸ் பேருக்கு ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட்ன்றதை ஃபிக்ஸடாக வைக்கணும். டார்கெட் 1 100 பாயிண்ட் வைக்கணும், டார்கெட் 2 150 பாயிண்ட் வைக்கணும். இது எதுக்காக இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம டார்கெட் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த லைன் சார்ட்டில் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிட்டு நமக்கு கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடாதுன்றதுனால அந்த லைனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி டார்கெட் 1 100, டார்கெட் 150ன்னு வைக்கிறோம். ஆனால் ஸ்டாப் லாஸ் நம்ம டிக் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சாகணும். நம்ம 1 மினிட் சார்ட் மட்டும்தான் இந்த பேங்க் நிஃப்டி ஓஆர்பி மெத்தடில் யூஸ் பண்ணணும். அதனால் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே 1 மினிட் சார்ட்டுக்கு உண்டானது. ஸோ 1 மினிட் சார்ட்டில் மட்டும்தான் இந்த ஓஆர்பி செட்டிங்ஸை நான் சொன்னதை யூஸ் பண்ணிக்கணும். முதல்ல இந்த எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் இதில் சார்ட்டில் ட்ரேட் இமீடியட்னு செட் பண்ணிக்கணும். இதில் 2 இருக்கும், இமீடியட் ஆன் கேண்டில் கம்ப்ளீஷன் இருக்கும். இமீடியட் செட் பண்ணிவிட்டு பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக ரோபோவில் போய் ஃபைலில் போய் ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியது தான். இவ்வளோ தான் இந்த ஃபியூச்சர்ஸோட செட்டிங்ஸ். அடுத்த வீடியோவில் ஆப்ஷன் செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம்.